கும்முன்னு வாசம் வீசுற சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு பார்க்கலாமா? இதை குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஏன்னா எல்லா வீட்லேயும் குக்கர் இருக்குல்ல, அதனால அதில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நெய் கூட போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நெய்யை போட்டுக்கோங்க. இது கூட ஹோல் கரம் மசாலான்னு சொல்லுவாங்கள்ல, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பட்டியலில் சொல்லியிருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பே லீஃப், அதாங்க பிரியாணி இலை. அப்புறம் ஸ்டார் ஆனிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி, திராட்சை போட்டுக்கோங்க. முந்திரி முழு முந்திரியாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, அரை முந்திரி இருந்தால் கூட பரவாயில்ல. அதையும் போட்டதுக்கப்புறம் லேசாக வதங்கின உடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. உப்பு போட்டுருங்க. எப்பவுமே வெங்காயம் போட்ட உடனே உப்பு போட்டுடுங்க. அப்போ தாங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே அது கூட பச்சை மிளகாயும் போட்டுடுங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போயிடுச்சுங்களா? இதுக்கு மேலே தக்காளி போடணும். அப்புறம் சிக்கனை சேர்த்து நாம் எது செய்தாலும் தக்காளி நல்லா வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் தக்காளி நல்லா வேகணுங்க. தக்காளி நல்லா வந்துருச்சா பார்த்துக்கோங்க. நல்லா வேகணும், இல்லைன்னா சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். இதுக்கு மேலே தயிர் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 3/4 வாசி போட்டுருங்க. 1/4 வாசி எடுத்து வச்சுருங்க, அது நமக்கு பின்னாடி தேவைப்படும். இப்போது இதெல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டிங்கல்ல, இப்போ நம்ம சிக்கனை போடலாம். சிக்கன் பிரியாணி கட்டிங் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போடணும். ரொம்ப சின்ன துண்டாக இருந்ததுன்னா குழஞ்சி போயிடும். பிரியாணி துண்டு உங்களுக்கு தெரியும்ல, அந்த சைஸ் போட்டுக்கோங்க. இப்போது மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாமா? முதல்ல மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஸ்மெல்லு வரும். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் 5லேருந்து 7 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றணுன்னு எவ்வளோ ஊற்றணுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நாம் பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ண போகிறோம். சாதாரணமாக அரிசியை பயன்படுத்தி செய்யப்படும் எந்த உணவுக்கும் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணீர் தேவைங்க. நாம் பிரியாணிக்கு தக்காளி அப்புறம் தயிர் சேர்த்துருக்கோம்ல, அதனால் 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இதை கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. அரிசியை குறைந்தபட்சம் 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணுங்க. இப்போ கொதிச்சிடுச்சா? அரிசியை போட்டுடலாங்க. இது பாஸ்மதி ரைஸுங்க. அரிசியை போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறி விடாதீங்க, அரிசி உடஞ்சி போய்டும். இல்லைன்னா இந்த சிக்கன் பீஸு அதுவும் உடஞ்சி போய்டுங்க. அதனால் மெதுவாக கிளறி விடுங்க. அதே நேரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போ உப்பு சரியாக இருக்குன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தம்மை போட்டுட்டோம்னா உப்பு அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பிரியாணியில் சரியான அளவு உப்பு இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி பிரியாணி நல்லா வராது. இது பார்த்தீங்களா, இதுதான் சரியான பதங்க தம் போடுறதுக்கு.
அரிசியும் அந்த குழம்பு இருக்குல்ல அது நல்லா சேர்ந்துருக்கணுங்க. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரும்போது தான் அந்த டயத்தில் நம்ம தம்மு போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த அரிசியெல்லாம் மேலே இருக்கிற அரிசியெல்லாம் நல்லா கீழே தள்ளி மட்டப்படுத்திக்கங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மீதி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி புதினா அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். கலர் பவுடர் ஏதாவது போடணுன்னா அதை இப்போ போட்டுக்கலாங்க. நாங்கள் போடுறது இல்லைங்க. இப்போ நம்ம மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலை போட்டுருங்க. எத்தனை விசில் வரணும்னு உங்களுக்கு கேள்வி வரும்ல, ஒரே விசில் தாங்க வரணும். ஒரு விசிலுக்கு மேலே விட்டா அது பிரியாணியாக வராதுங்க. ஸ்டவ்வும் சிம்மில் இருக்கணுங்க. ஏறக்குறைய 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போகிறோம். விசில் வந்துருச்சுங்க. இப்போ இறக்கிடலாங்க. நல்ல பசங்கள்லாம் கூப்பிடுங்க, சுவையான பிரியாணி சாப்பிட்லாம். அப்படியே இன்னொரு 20 நிமிஷம் ஆற விட்டு அப்புறம் தான் இந்த விசிலை திறக்கணும். நீராவிலாம் போயிடுச்சா? பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை லேசாக கிளறி விடுங்க. கொஞ்சம் ஆற விட்டுட்டு தாங்க கிளறி விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா பிரியாணி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. இதை பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிடாம இருக்க முடியாது. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள்